முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்த 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கினார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் இப்போ ஏற்பட்டிருக்குது. அது என்னன்னா மதுரை கிளை ஹைகோர்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சிருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பின்பு கரூரில் ரசிகர்கள் சந்திப்பு மாநாடு நடத்தினார். ஸோ அந்த ரசிகர்கள் சந்திப்பு நிகழ்வில் 41 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. பின்னர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் 31 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். எதுனா கம்பேஷன் கிரவுண்டில், ஸோ கருணை அடிப்படையில் 31 பேருக்கு வேலை கொடுத்தாரு. அந்த 31 பேருக்கு அந்த வேலையை மதுரை ஹைகோர்ட் கிளை நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்து செஞ்சிருக்கு. சரி, ஏன் ரத்து செஞ்சது அப்படின்னா கம்பேஷன் கிரவுண்டில் அந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு ரத்து பண்ணியிருக்குது. அப்போ கம்பேஷன் கிரவுண்ட்னா என்ன ஃபர்ஸ்ட்? ஸோ கம்பேஷன் கிரவுண்டில் இந்த கரூர் நெரிசலில் இறந்தவங்களுக்கு உள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா? ஸோ அவங்க வரமாட்டாங்க. எப்படி வரமாட்டாங்க? கம்பேஷன் கிரவுண்ட் அப்படின்னாச்சுன்னா இராணுவ வீரர்கள் நாட்டுக்காக உயிரிழந்திருக்காங்களே, ஸோ அவங்களோட மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசோ அது மாநில அரசோ வேலை கொடுக்கும். இல்லை அப்படின்னாச்சுன்னா அரசு ஊழியர் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸோ அவரு பணியின் போது இறந்துட்டாங்கன்னா அதுக்கு அரசு வேலை வந்து கொடுக்கலாம். அடுத்து மெடிக்கல் இன்வாலிடேஷன், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்வாலிடேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கும் கருணை முறையில் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை என்னன்னா அரசு ஊழியர் காணாம போயிட்டாரு, ஸோ எந்த விதமான தகவலும் இல்லை, ஸோ இறந்துட்டான்ற ஒரு கான்செப்ட் தெரிய வந்ததுன்னா அதுக்கும் கொடுக்கலாம். இந்த 3 வழியில தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருணை முறையில் வேலை வந்து வாய்ப்பு வழங்கணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல், ஏன்னா இவங்க வந்து எல்லாருமே ரசிகர்கள், அவங்க தலைவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அவங்க தலைவரை பார்க்க வந்திருக்காங்க, அங்கே வந்து இறந்துட்டாங்க, அதில் அவங்க மேலே தவறு கிடையாது. ஒரு ஆர்வத்தில் வந்து கூட்டத்தில் மாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி கருணை முறையில் வேலை கொடுக்கணும் அப்படின்றது எந்த ஒரு விதமான அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிவாரணத் தொகையை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுத்துட்டாங்க முதல்வர் அவர்கள். இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோரா மாற்றலாம், அப்படி அது வேணா நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே, அது ஒரு பக்கம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அரசு சார்பா வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பா வாதாடிய அட்வைஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா இது சாதாரணமான வேலை தான் அப்படின்னு சொல்றாங்க. டிஎம்பிசி இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சொல்லியாச்சு. ஆனா இந்த சாதாரண வேலை குரூப் சி குரூப் டி இந்த லெவலில் இருக்கக்கூடிய வேலை தான் வழங்கியிருக்காங்க. அதுதான் கருணை அடிப்படையில் வழங்குவாங்க. சரி, இந்த குரூப் சி குரூப் டி வேலைக்கு எத்தனை லட்சக்கணக்கான பேர் படிச்சிருக்காங்க தெரியுமா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில், பார்க்கில், லைப்ரரியில், மூல முடுக்கெல்லாம் உட்காந்து மலை மேலே இங்கேயே உட்காந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கான தமிழ் மாணவர்கள் படிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பல லட்சக்கான மாணவர்கள் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை. ஒரு அரசாங்க வேலை வாங்குறது எவ்வளோ கடினமான வேலைன்றது, எவ்வளோ கடினமான விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சூழலில் ஈஸியாக உங்களுக்கு வேலை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ இந்த 31 பேர் சொல்றீங்க, இந்த 31 பேர்னா 31 பேர் தானே, அதுக்கு புதுசாக வந்து வேலை கிரியேட் பண்ணி கொடுத்துலாம்னு சொல்லிட்டு அப்போ அதே வேலையை படிக்கிற பசங்க கொடுத்துருக்கலாம்ல. ஸோ இவங்களுக்கு நீங்கள் அப்படியே 31 பேருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் உங்களுடைய தொழில் நிறுவனங்களை கொடுங்க. அதை ஒரு நேரத்தில் கம்பெனி நடத்துறாரு, அதில் கொடுக்கலாம். விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக அவருக்கு பிஸ்னஸ் இருக்கும், அதில் வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை உங்கள் கட்சியை சார்ந்த இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களோட கம்பெனியில் வேலை கொடுக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் வேலை கொடுக்கலாம். ஸோ அதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அதை செய்யாமல் இந்த படிக்கக்கூடிய மாணவர்களோட வயிற்றுல அடித்து அவங்களுக்கு இந்த வேலை கொடுத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு உண்டான வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு முறைகேடாக தானே இருக்குது. இதை செஞ்சிடக்கூடாது இல்லை. இப்போ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக அரசு நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த மறுபடியும் அந்த வேலைக்கு ரத்து அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்டிகிள் 14 மற்றும் 16 இந்திய அரசமைப்பு 16 மற்றும் 14 இந்த இரண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் வந்து வயலேட் பண்ணுது. இவங்க கொடுத்த அந்த பணி நியமனம் வயலேட் பண்ணுது. இந்த கருணை முறையில் வழங்கின அந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு என்ன சொல்லி வாதாடி இருக்காங்கன்னா இது வந்து கொள்கை முடிவு, தமிழகத்தோட அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லிட்டு வாதாடி இருக்கிறாங்க. ஆனால் கொள்கை முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்செப்ட் இருக்கு. பட் கண்டிப்பா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது கண்டிப்பா இந்த கேஸ் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இதே தீர்ப்பு தான் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பா நம்ம
எடுத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு இன்னும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் கருணை அடிப்பில் யாரும் கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு ஓகே, உங்கள் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்க வந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கனால நீங்கள் உங்களோட பவர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு சினிமாக்கார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படம் ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வராங்க, அந்த முதல் காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈடுபட்டு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா ஏற்றுப்பீங்களா? இதே மாதிரி தான் நிற்கும். நீங்கள் இந்த செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் இதே மாதிரி தான் நிற்கும். அப்போ உங்களுக்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஸோ உங்களை ரொம்ப நம்பி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி இருக்கிற சூழல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணலான்றது, இறப்பு நடந்துருச்சு, வருந்தத்தக்க வேண்டிய விஷயம். அதுக்கு நீங்க வந்து ஒரு தனிநபர் ஆணையத்தை போட்டு அவர் தலைமையில் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் தலைமையில் ஒரு ஆணையத்தை போட்டு, இல்ல வந்து முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி அவருடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை போட்டு இந்த விஷயம் என்ன நடந்தது, ஸோ இது யாரெல்லாம் வந்து கல்பிட்டா இருக்காங்க அப்படின்ற யாரெல்லாம் கன்வீட் ஆயிருக்கிறாங்கன்றதை நீங்க வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஸோ அதுதான் நீங்க பண்ணக்கூடிய விஷயம். அவங்க அதனால இவங்களுக்கு போய் வேலை கொடுத்தா தவறான விஷயமா போயிரு, தவறான ஒரு முன்னுதாரணமா போய் முடிஞ்சிடக்கூடாது. அதனால் இந்த முடிவு நீதிமன்ற உத்தரவு சரியானது என்றுதான் நம்மளுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.